ஆரம்ப ஜெபமாக கண்களை மூடி நீங்க இருக்கிற இடத்துல என்னோடு சேர்ந்து தயவாய் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் ஏப்ரல் மாதத்தின் கடைசி ஆராதனையிலும் எங்களை ஒன்றாக சேர்த்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வேதத்தில் வாசிக்கிறது போல நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, புதிய இரக்கத்தினாலும் புதிய தயவினாலும் கிருபையினாலும் எங்களை நிரப்புங்க. பாடல் துதி வேலைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபம் பண்ணுகிறோம். வீட்டிலிருந்து எங்களோடு ஆராதிக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதியும் ஆண்டவரே. துதி வேலையிலும் நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அதோடு கூட நம்முடைய வார்த்தைகளுக்கு ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. மாமிசம் ஆண்டவரே மனசும் விரும்பினது பேசாதபடி தேவன் விரும்புகிற வார்த்தைகளை எனக்கும் எங்களுக்கும் தர வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். ஏசாயா 43:21 சொல்லப்பட்டது போல இவர்கள் என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, வீடுகளிலும் உம்முடைய துதி உம்முடைய ஸ்தோத்திர பலிகள் எழும்பிக் கொண்டிருப்பதற்கு ஸ்தோத்திரம். துதி எடுக்கிற இடங்களிலே, ஸ்தோத்திர பலி எடுக்கிற இடத்துல நாங்கள் வேதத்திலே கற்றுக்கொண்டோம். எரிகோ எதிர்த்து நின்ற போது ஆண்டவரே, நீர் துதிக்க கற்றுக் கொடுத்தீர். 7ஆம் நாள் 7 முறை துதித்த போது எரிகோவின் அழகில் இடிந்து விழுந்ததாக நாங்கள் பார்க்கிறோம். அதே போல புதிய ஏற்பாட்டிலும் பவுலும் சீலாவும் சிறைப்பட்டிருந்த போது துதித்த போது, கர்த்தரை மகிமைப்படுத்தின போது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் ஆண்டவரே அதிர்ந்து போனது, விலங்குகள் எல்லாம் தானாக உடைபட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே ஆராதனைக்கு விரோதமாய், சபை பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஒரு மனம் சிந்தனைகள் சிறடிக்கப்படுவதற்கு விரோதமாய் எழும்புகிற அந்தகாரத்தின் வல்லமைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே கட்டி பாதாளத்தில் எரிந்து ஜெபம் பண்ணுகிறேன். உம்முடைய பிரசன்னத்தால் என்னையும் எங்களை நிரப்புங்க. வீடுகளுக்குள்ள உங்க பிரசன்னம் இறங்கட்டும், உங்க மகிமை இறங்கட்டும். அல்லேலூயா. சூழ்நிலைகள் எங்களை கட்டுப்படுத்தாதபடி நாங்கள் சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துகிற பிள்ளைகளாக ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே இருதயத்தை ஆளுகை செய்கிற தேவ கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவரை நீரே ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பும்படி ஜெபம் பண்ணுகிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அடையாளங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. சபை கூடி வரும்போது மட்டுமல்ல ஆண்டவரே, சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன் வீடுகளுக்குள்ளும் உங்க சுகமளிக்கிற வல்லமை கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பலவீனத்தோடு ஆண்டவரே, தேவையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு யாரும் இந்த ஆராதனையில் பங்கு பெறக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவர். அல்லேலூயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமும் ஒன்றுமில்லை. அதிசயங்களை செய்கிற தேவன் குடும்பங்களுக்குள்ள பெரிய பெரிய காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆராதனை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த ஓய்வு நாளிலே உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். சில பாடலை பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம மத்தியில அவர்கள் வந்து பாடலை நடத்துவார்கள். நீங்களும் கூட சேர்ந்து கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆராதனையின் ஆரம்பத்திற்காக ஒரு பாடலை, திரு இயேசுவின் நாமமே ஒரு பாடலை பாடுவோம். நீங்க எல்லாருமே கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நம்ம ஒருவேளை நினைக்கலாம், இந்த லாக்டவுன் நாட்களில மனசோர்வுகள், மனபாரங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அநேகர் என்னோடு தொடர்பு கொள்வதை நான் பார்க்கிறேன். திடீரென்று கால் செய்து பாஸ்டர் பார்க்கல, ஆராதனை கூடி வர முடியல, உங்க ஞாபகம், சபை ஞாபகம், குடும்பங்கள் ஞாபகம் என்று நீங்கள் தொடர்பு கொள்வது ரொம்ப சந்தோஷம். அதை என்னை உற்சாகப்படுத்துகிறது. அதை சோர்ந்து போகாதிருங்கள். நம்மை தேவன் நடத்துகிற பாதைகள் வித்தியாசமானது. ஆமே. சத்துரு நினைத்திருக்கலாம், சபை இல்லைன்னா இவர்கள் எப்படி ஆராதிப்பார் என்று சொல்லி. ஆமே. ஆனாலும் நடத்துகிற நல்ல கிருபைகளை தேவன் தந்திருக்கிறார். அவரே போதகராய், நல்ல போதகராய் இருந்து உங்களை என்னை நடத்துகிறார். அவை சோர்ந்து போகாதிருங்கள். சீக்கிரமாய் காலங்கள் மாறும். எப்பெல்லாம் உபத்திரவங்கள், போராட்டங்கள் வந்ததோ அதற்கு பின்பு சபைகள் எழும்பினது. அதுதான் சபையின் சரித்திரம். ஆமென். எப்பெல்லாம் உபத்திரவ காலம் வந்ததோ அதற்கு பின்பு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் அதை நீங்கள் விசுவாசியுங்கள். மகிமையான காரியங்களை தேவன் நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. சில பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நாமமே இயேசுவின் நாமமே வானம் பூமிதனில் மகிமையோடிலங்கு உன்னத நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடிலங்கு உன்னத நாமமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
நாமம், நின் தூதர் வாழ்த்தும் நாமம், மாந்தர் போற்றும் நாமம், நின் தூதர் வாழ்த்தும் நாமம், பூலோகர் போற்றும் மேன்மையான நாமம், பூலோகர் போற்றும் மேன்மையான நாமம், இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிலங்கு உன்னத நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிலங்கு உன்னத நாமமே. அல்லேலூயா, 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 பாவம் போக்கும் நாமம், தூய வாழ்வளிக்கும் நாமம், பாவம் போக்கும் நாமம், தூய வாழ்வளிக்கும் நாமம், நித்திய ஜீவனருளும் ஈடில்லாத நாமம், நித்திய ஜீவனருளும் ஈடில்லாத நாமம், இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிலங்கு உன்னத நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிலங்கு உன்னத நாமமே. அல்லேலூயா, 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 பேய் நடுங்கு நாமம், கடும் நோயகற்று நாமம், பேய் நடுங்கு நாமம், கடும் நோயகற்று நாமம், நேற்று வென்றும் என்றோ மாறிடாத நாமம், நேற்று வென்றும் என்றோ மாறிடாத நாமம். கைகளை அசைத்து உயர்த்தி நாம் பாடுவோம். அல்லேலூயா. இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிலங் உன்னத நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிலங் உன்னத நாமமே. அல்லேலூயா, 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 இனிமை தங்கும் நாமம், தீய இன்னல் மாற்றும் நாமம், இனிமை தங்கும் நாமம்,
பூமிதனில் மகிமையோடிலங்கு உன்னத நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடிலங்கு உன்னத நாமமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சாவை வென்ற நாமம், பாவ சாபம் போக்கும் நாமம். சாவை வென்ற நாமம், பாவம் சாபம் போக்கும் நாமம். சர்வ வல்ல நாமம் இயேசுவின் நாமமே. சர்வ வல்ல நாமம் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே. கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே. கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமிதான் மகிமையோடிலங்கு உன்னத நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடிலங்கு உன்னத நாமமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதிக்கும் போது நிச்சயமாகவே நம்முடைய கண்களுக்கு புலப்படாத அற்புதங்களை தேவன் செய்கிறார். ஆமென். துதி இருக்கிற வீடுகளிலே உண்மையாக உங்கள் அனுபவம் அதுதான். எங்கே துதி இருக்கிறதோ, எங்கே ஆராதனை இருக்கிறதோ, அந்த வீடுகள் நிச்சயமாக கர்த்தர் தடைகளை மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். துதிக்கிற இடங்கள் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய கண்ணுக்கு புலப்பட யுத்தம் நடக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். கண்களை மூடி எப்படி சௌகரியம் எழுந்து நின்றோம், அது முழங்கால் படிக்கிட்டோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வல்லமையின் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே நம்ம சரீரத்திலே பிரிந்திருந்தாலும் இருதயத்திலே ஒன்று சேர்ந்து ஆவியிலே ஆராதனையிலே ஒன்று சேர கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அப்படியே தொடர்ந்து ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். வல்லமையின் ஆவியானவர். அல்லேலூயா. கண்கள் மூடி தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்மை துதிக்கிறோம். ஆமென் ஆமென். அல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர். கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். அல்லேலூயா. உற்சாகமா பாடுவோமா? வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி வைத்தே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி வைத்தே. அவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அனுப்பிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அனுப்பிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத விரட்டி விட்டே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் நம்மை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிற தேவன். ஆமென். நம்மை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து உங்களை என்னையோ நடத்துகிறவர். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். கட்டுப்பாட்டின் ஆவியானவர்.
கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவனா. இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவனா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான். ஆமென். பவுல் சொல்கிறார், we are the fragrance for Christ. ஆமென். கிறிஸ்துவுக்கு நறுமணம், கிறிஸ்துவின் நாம் ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறோம். அதை கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். கிறிஸ்துவின் நறுமணமாய் இருக்கிற நம்ம சேர்ந்து பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் திருத்தருவாய் மனம் வீசுவே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் திருத்தருவாய் மனம் வீசுவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா சொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத விரட்டிவிட்டே. உலகத்திற்கு வெளிச்சம் ஆமென். ஆண்டவர் நம்மளை உலகத்திற்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இவ்விதமாய் தேவன் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கு பிதாவை தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 5 மலைப்பிரசங்கத்திலே கர்த்தர் நம்முடைய நற்கிரியைகள் அது வெளியரங்கமாக இருக்க வேண்டும். ஆமென். விளக்கை கொளுத்தி அதை மரக்காலால் மூடி வைக்க மாட்டான். ஆமென். மலைமேல் உள்ள பட்டணமாக தேவன் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு வெளிச்சம் நான், உலகத்திற்கு வெளிச்சம் நான். பாடுவோமா? உலகத்துக்கு வெளிச்சம் நான், ஊரெல்லாம் காட்சளிப்பே. உலகத்துக்கு வெளிச்சம் நான், ஊரெல்லாம் காட்சளிப்பே. உப்பாக பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தருவே. உப்பாக பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தருவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா சொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் திருத்தருவாய் மனம் வீசுவே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் திருத்தருவாய் மனம் வீசுவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. ஆமென். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா சொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத விரட்டிவிட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா சொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத விரட்டிவிட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா சொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத விரட்டிவிட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா சொல்லாத
ஹalleluya 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 துதிக்கிறோம் ஆமென் 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 ஹalleluya ஹalleluya உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆமென் வல்லமையின் ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி என்று நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம் என்னை திருப்தியாக்கும் ஆண்டவரே கேளுங்களேன் என்னை திருப்தியாக்கும் ஆண்டவரே God you satisfy me oh God hallelujah ஓ மோசேயுடைய ஜெபம் அதுதான் ஆண்டவரே நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துக்கப்பட்ட துயரப்பட்ட வருஷங்களுக்கு ஈடாக எங்கள் வாழ்நாட்களை மகிழ்ச்சியாக்கும் ஹalleluya ஆமென் 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 நாளெல்லாம் கலிகொண்டு மகிழும்படி இறுதியாகும் கிருபையினா நாளெல்லாம் கலிகொண்டு மகிழும்படி இறுதியாகும் கிருபையினா பாடலை பாடவும் வானாளெல்லாம் தேவன் உங்களை திருப்தியாக்குவாராக ஆமென் ஹalleluya உடலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் உடலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் நல்லவரே வல்லவரே நன்றியா நாள் முழுது அதெல்லாம் கலிகொண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினா அதெல்லாம் கலிகொண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினா உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே ஆமென் உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே நல்லவரே நல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் வந்தாலெல்லாம் கலிகொண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினார் நாளெல்லாம் கலிகொண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினார் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக கர்த்தருடைய நாட்களை மகிழ்ச்சியை மாறப்படுவார் ஆமென் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் அதெல்லாம் கலிகொண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினார் அதெல்லாம் கலிகொண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினார்
அற்புத செயல்கள் காண செய்யும், மகிமை மாற்றிமை விளங்க செய்யும். அற்புத செயல்கள் காண செய்யும், மகிமை மாற்றிமை விளங்க செய்யும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா, நாள் முழுதும் நாளெல்லாம் கரையோடு மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் நாளெல்லாம் கரையோடு மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். செய்யும் செயல்களை செம்மைப்படுத்தும், செயல்கள் அனைத்திலும் வெற்றி தாரும். செய்யும் செயல்களை செம்மைப்படுத்தும், செயல்கள் அனைத்திலும் வெற்றி தாரும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா, நாள் முழுதும் நாளெல்லாம் கலிகொண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் நாளெல்லாம் கலிகொண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். அறிவை தாரும், ஞானம் நிறைந்த இதயம் தாரும். நாட்களை அறிவை தாரும், ஞானம் நிறைந்த இதயம் தாரும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா, நாள் முழுவதும் ஆராதனை செய்வோம். கர்த்தர் நல்லவர், வாழ்நாளெல்லாம் கனிவோடு மகிழ்ந்து இருக்கும்படி. ஆமென். இந்த நாட்களை திருப்தியாக்கும் என்று சொல்லி பாடினோம். அல்லேலூயா. ஆமென். அறிவை எழுதுகிற நாட்களை அறிகிற அறிவை எங்களுக்கு மாறும் என்று சொல்லி பாடினோம். தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. கவர்ச்சியின் நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். வந்திடுவே என்னை எடுத்துக்கொள்ளு, ஓடி வந்திடுவே அறைக்குள் அழைத்து செல்லு, அன்பில் கரிகோருவே அறைக்குள் அழைத்து செல்லு, அன்பில் கரிகோருவே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம்.
ரசம் பார்க்கிறோம் இனிமையானவரே. திராட்சை ரசம் பார்க்கிறோம் இனிமையானவரே. உற்றுண்ட பரிமளமே உலகெல்லாம் மனமே. உற்றுண்ட பரிமளமே உலகெல்லாம் மனமே. உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம். உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ. ஆமென். அல்லேலூயா. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற அன்பை தண்ணீரும் வெள்ளங்களும் என்று சொல்லும் போது எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் அந்த அன்பை விட்டு பிரிக்க முடியாது. பவுல் சொல்லுகிறார், ஆமென், நிர்வாணமோ நாசமோசமோ பசியோ பட்டினியோ ஆமென் எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டார் என்று நான் அறிந்திருக்கிறேன், நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ. உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ. தண்ணீரும் வெள்ளங்களோ தணிக்க முடியாதையா. தண்ணீரும் வெள்ளங்களோ தணிக்க முடியாதையா. அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஆராதனை எவ்வளவு முக்கியமோ அதே போல ஜெபமும் நிச்சயமாக தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். தேசத்திலும் உலக நாடுகளிலும் வேகமாய் பரவி கொண்டிருக்கிற இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து தேசம் முழுமையாய் காக்கப்பட ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லும், ஆண்டவரே நீர் ஒருவர்தான் காற்றையும் கடலையும் அதற்றினவர். ஆமென். எக்ஸ்ட்ராடினரி மிராக்கிள், அசாதாரணமான அற்புதங்களை செய்ய உம்மால் மட்டுமே கூடும். ஆண்டவரே எங்கள் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர். தேசங்கள் தத்தளிப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர். உலக நாடுகள் போராடுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர். இந்த நாட்களில் அதிவேகமாய் உம்முடைய நாமம் ஆண்டவரே தேசத்தில் மகிமைப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உலக நாடுகள் விசேஷமாய் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரும்படியாய், சிலுவைக்குள்ளே தங்களை ஒப்பு கொடுக்கும்படியாய், பணமும் ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவர் வல்லமைகளும் ஆண்டவரே ஒன்றும் நம்மை பாதுகாக்க முடியாது, படைத்த தேவன் ஒருவரால் தான் எங்களை பாதுகாக்க முடியும் என்று சொல்லி படைத்த தேவனை விசுவாசிக்கும்படியாக, கால்கள் முடங்கும்படியாக, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல எல்லா கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும் என்ற வார்த்தையின்படி எல்லா கால்களும் முடங்கு, எல்லா நாவுகளும் அறிக்கை செய்ய உலகம் முழுவதும் ஒரு பெரிய அமைதி, ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே உணரவும், ஆண்டவரை மனம் திரும்பவும், உம்முடைய பாதத்தை ஆண்டவரை அண்டிக் கொள்ளவும் நீ கொடுத்த இந்த நல்ல நாட்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாரத தேசத்திற்கு ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை காண கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த இக்கட்டான நிலைமையிலே ஆமென் எங்களால் எதுவும் முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவரே வானத்தை அண்ணாந்து பார்க்கும்படியாக, வானத்திற்கு நேராய் கண்களை ஏறெடுக்கும்படியாக எங்கள் பாரத தேசத்து தலைவர்களை கர்த்தர் உணர்த்துவீராக, பேசுவீராக. பாரத பிரதமருக்காக
ஆண்டவரே உள்துறை அமைச்சருக்காக, எல்லா விதமான முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறதான அமைச்சர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா முதலமைச்சர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா கவர்னர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா விதமான சுகாதார அமைப்புகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா மருத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா செவிலியர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா மருத்துவ அட்டண்டர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். துப்புரவு பணியாளர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இரவும் பகலும் ஆண்டவரே இந்த கொரோனா இந்த தொற்று நோயிலிருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாய் போராடுகிறதான காவல்துறை ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இதில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா எங்க தேசத்துல குறிப்பா எங்கள் தமிழ்நாட்டிலே ஜாதி வெறிகள் இருப்பதை பார்க்கிறோம். சமூக வெறிகள் இருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஜாதிகள் பார்த்து இந்த தொற்று நோய் வருவதில்லை, சமூகம் பார்த்து வருவதில்லை என்பதை என் ஜனம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே என் ஜனம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே கிறிஸ்தவ சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே ஜாதி மனப்பான்மையோடு மேன்மையானவன் ஆண்டவரே தாழ்மையானவன் கீழானவன் என்று பாகுபாடுகள் பிரிவினைகள் எங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறும்படி ஜெபம் பண்ணுகிறோம். ஜாதி சங்கங்கள் இன்றைக்கு உணரும்படி ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஆண் என்றும் பெண் என்றும் படைத்த தேவன் உம்மிடத்தில் யாதொரு ஆண்டவரே மாறுதல் இல்லை, யாரொரு பட்சபாதம் இல்லை. there is no partiality in your sight oh God. உம்முடைய பார்வையிலே எந்த பட்சபாதமும் இல்லை. ஆண்டவரே இதை இந்த தேசம் உணரட்டும். ஆண்டவரே எங்களுடைய தமிழ்நாடு உணரட்டும். ஆண்டவரே இந்த தொற்று நோய்க்கு பின்பு எல்லாரும் சமம் என்று சொல்லி அல்லேலூயா. மெய்யான தேவன் ஒருவர், அவர் வானத்தை பூமியை படைத்தவர், அவர் ஒருவரே ஆணும் பெண்ணுமாக மனுஷனை சிருஷ்டித்தவர் என்று உம்முடைய வேதம் சொல்லுகிற வார்த்தைகள் அவருடைய கண்களிலே படுவதாக. அல்லேலூயா. உங்க வல்லமை வெளிப்படுவதாக, வசனத்தின் வல்லமை வெளிப்படுவதாக, வேத புஸ்தகமே வெளிச்சம் என்று ஆண்டவரே எல்லாருடைய கண்களை திறந்தபடி சொல்லுகிறோம். ஆண்டவரே விசேஷமா இரவு பகல் பாராமல் பணியாற்றி கொண்டிருக்கிறதான எங்கள் தேசம் உலக நாடுகள் எங்கும் உள்ள மருத்துவர்கள், எங்கும் உள்ள நர்சஸ், எங்கும் உள்ள மருத்துவ துறையை சேர்ந்தவர்கள், அதற்கு துணையாக இருக்கிறதான ஆண்டவரே ஆமை காவல்துறைகள், ஒவ்வொரு துறையிலும் தேவனுடைய கரம் கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே நம்முடைய கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நம்முடைய கரத்தில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எப்பொழுது நம்ம ஜெயத்தில் இருந்துதான் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறோம். மற்ற மதங்களும் மற்ற ஆமை கூட்டங்களும் ஆமை மற்ற எந்த விதமான ஆராதனைகளும் ஆமை ஜெயத்தை நோக்கி போகிறார்கள். தெய்வம் யார் என்று தேடுகிறார்கள். சமாதானத்திற்காக பல இடங்களுக்கு ஓடுகிறார்கள். நம்ம மட்டும் தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஜெயத்தில் இருந்து வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம், சமாதானத்தில் இருந்து வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறோம். எங்கெங்கயோ ஓடி தெரிந்தோ அலைந்தோ சமாதானம் இல்லாமல், ஆனால் தேவனோ சமாதானத்தை தந்தார். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே உங்க சமாதானத்தினாலே எங்க தேசத்தை நிரப்புங்க, உங்க ஆசீர்வாதத்தினாலே எங்க தேசத்தை நிரப்புங்க, மகிமையான காரியங்களை செய்யுங்க. ஒருமனப்பட்டு சொல்லுங்க. இந்த கொரோனா தொற்று நோயை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் இப்பொழுது அப்புறப்படுத்துகிறோம், கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே இனி அதை தொடர்ந்து பரவாதபடி ஆண்டவரே மனம் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள தெய்வமே மனம் இறங்கும்படி ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே உம்மை அல்லாத எங்களுக்கு யாரும் இல்லை. ஆண்டவரே பரலோகத்தில் இந்த பூமியிலோ இயேசு நாமம் அல்லாமல் வேறு நாமம் இல்லை. ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே நீ சொல்லாகும் நீ கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே இப்பொழுதே கிரியை நடப்பிப்பீராக, அற்புதத்தை செய்வீராக, பெரிய ஒரு விடுதலை எங்க தேசத்திற்கு தருவீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே நீ ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம், துதி கன மகிமை பெயர் புகழ் மாட்சிமை இயேசுவின் வழியாய் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஆராதனையில ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடினோம். பாடல்களை பாடி துதித்து கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினோம். உண்மையாகவே பெரிய ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் சில நிமிஷங்கள் கேட்போம். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற மன்னா அது உண்மையாகவே நமக்கு வேண்டிய ஒன்று. எப்படி ஒரு மனிதன் உயிர் வாழ உணவு சரீரத்திற்கு பலன் தருகிறதோ அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் பலனடைய கர்த்தருடைய வார்த்தைகள் நிச்சயமாக நமக்கு தேவை. ஒரு நிமிஷம் கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேளையிலும் எனக்கு கிருபை தந்தது தேவன், அந்த கிருபையில் நிலைத்திருக்க உதவி செய்கிற தேவன். இந்த வார்த்தைகளையும் ஆண்டவரே நாங்கள் பகிர்ந்து கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே இந்த இடத்தில் நான் அல்ல, நீரும் என்னோடு கூட இருந்து நீரே பேச வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே ஞானமில்லாத அடியனை உம்முடைய ஞானத்தால் நிரப்பும், தடைகளை மாற்றி போடும். ஆண்டவரே இது உம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தைக்குரிய பலனையும் ஆசீர்வாதத்தையும்
நீரே பிள்ளைகளுக்கு தடைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறேன். எங்களோடு பேசும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த வாரத்தினுடைய வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தை, முதல் வார்த்தையை நான் வாசிக்கிறேன். புலம்பல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு நாம் திரும்பிக் கொள்வோம். எரேமியா புலம்பலின் தீர்க்கதரிசி என்று ஒரு அர்த்தமுடையவன். அதே போல புலம்பலையும் எழுதும்போது 3ஆம் அதிகாரத்தில் வார்த்தை சொல்லுகிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 3:25 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி பார்க்கிறோம். திரும்ப வாசிக்கிறேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆங்கில பைபிள் எப்படி சொல்லுகிறது? Lord is good to those who wait for him, to the soul who seeks him. Amen. The Lord is good to those who wait for the Lord. ஆண்டவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள். To the soul who seeks him. தேவனை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப தேவனை தேடுகிற நமக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். இந்த வாரத்தினுடைய செய்தி தலைப்பதான் வெயிட் ஆன் தி லார்ட். கர்த்தருக்காக காத்திரு. கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நம்மை தேவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இப்பொழுது இந்த கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நிறைய நேரங்களையும் நிறைய சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்களும் உங்க வீட்டுல காத்திருக்கிறீர்கள். ஆமென். உங்களால முடிந்த அளவு, நான் அடிக்கடி சொல்வது போல, நம்மை வருத்தி கொண்டல்ல, உங்களால் முடிந்த அளவு நீங்க கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கிறீர்கள், வேதத்தை வாசிக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள். அவை கர்த்தருக்கு காத்திருக்கிறபடினாலே அவர் உங்கள் வாழ்க்கையில நல்லவராகவே, நன்மை செய்கிறவராகவே, இன்னும் உங்களுக்கு நன்மையானவைகளை கர்த்தர் பரலோகத்திலிருந்து தந்தருளுவார். ஆமென். இந்த வார்த்தையை நான் எடுத்தேன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிற காத்திரு. ஏன் எடுத்தேன்னா, நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்கள், ஆமென், இயேசு உயிரோடு எழுந்து இப்பொழுது முதல் வாரம் முடிந்தது. அதனால போன வாரம் செய்தி கேட்டோம். ஏசப்பா உயிரோடு எழுந்த பின்பு ஏறக்குறைய 40 நாட்கள் 500 பேருக்கு காட்சி கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தோம். அதான் போன வார செய்தி. சீஷர்கள் அறை வீட்டுக்குள்ளே பூட்டிக் கொண்டிருந்த போது பயந்து ஏசப்பா காட்சி கொடுத்தார். இப்படி அவர் உயிரோடு எழுந்த பின்பு பரமேறுவதற்கு, பரலோகம் போவதற்கு இடைப்பட்ட 40 நாட்கள்ல அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது. அதை வைத்துதான் இந்த காத்திருப்பதை குறித்து இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் பிரசனம் பண்ண விரும்புகிறேன். கர்த்தர் அதை அனுபவித்திருக்கிறார். நான் மீண்டும் ஒரு வசனத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதுல முதல் அதிகாரம், இயேசு உயிரோடு எழுந்த பின்பு ஏறக்குறைய 40 நாட்கள் அவர் தரிசனமானதை அங்கே அப்போஸ்தலர் பவுல் அங்கே பதிவு செய்திருப்பதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஒரு நியூ ஏரா என்று சொல்லலாம். புதிய ஒரு காலம் கட்டம் ஆரம்பிக்க போகிறது. அதாவது இயேசு இந்த பூமிக்கு மனிதனாய் அவதாரம் எடுத்து வந்து ஏறக்குறைய 33 வருஷங்கள் இந்த பூமியில வாழ்ந்து நம்முடைய எல்லா மனுக்குலத்தின் பாவங்கள் சாபங்களை சிலுவையில சுமந்து, ஆமென், நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு தண்டனை ஏற்று, நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்து கல்லறை திறக்கப்பட்டவராய் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த இயேசு
அவர் மீண்டும் பரலோகம் போவதற்கு இடைப்பட்ட நாட்களிலே தம்முடைய சீசரை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எருசலேமிலே ஏற்கனவே கேள்விப்பட்டபடியே எருசலேமிலே காத்திருங்கள். அப்ப என்ன நடக்க போகுது? நீங்க காத்திருந்த பின்பு something is going to happen. ஆமென். ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது, பெரிய காரியம் நடக்க போகிறது. அது நம்ம எல்லாரும் தெரியும். அவர் பரமேறின போது பரிசுத்த ஆவி பரலோகத்திலிருந்து அவர் நமக்கு தந்தளினார். பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு தந்தளினார். அப்ப காத்திருந்து பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் சீசலுக்கு சொன்னார். ஆமென். அப்போ காத்து இருக்கிறதுனால ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தர சித்தமா இருந்தார். அல்லேலூயா. காத்திருந்து என்ன பண்ணாங்க? 120 பேர் ஏறக்குறைய எருசலேம் வீட்டு மேல் மாடியில காத்திருந்தார்கள். எல்லாம் காத்திருந்த போது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கினார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசப்பா இங்க சொன்னதுனால வரல, ஏற்கனவே அது முன்குறிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியினால் ஊற்றுவேன் என்று சொன்னார். இந்த சொல்லப்பட்ட வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் சில குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஒரு மனிதன் மீது இறங்கி ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்த வேலை முடிந்தவுடனே அந்த ஆவியானவர் திரும்ப போய்விடுகிறதை, குறிப்பிட்ட வேலைகளுக்காக ஆவியால் நிரப்பப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல வேண்டிக் கொள்ளுகிற எல்லாருக்கும், கேட்கிற எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியை தேவன் தருகிறார். ஆமென். இப்போ பழைய ஏற்பாட்டுல யோவேல் சொன்னதை இயேசுவும் ஞாபகப்படுத்துகிறார். லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 49 வாசிக்க கேட்போம். லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களும் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படுகிறவரை எருசலேமிலே தரித்திருங்கள், காத்திருங்கள் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொன்னதை இயேசுவும் ஞாபகப்படுத்துகிறார். இன்றைக்கு ஆவியான் நமக்கு போதிப்பது, அவர்கள் காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். இன்னைக்கு நம்ம ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம், சபைகள் நடத்தப்படுகிறது. இந்த ஆவியானவரை காத்திருந்து பெற்றுக்கொண்டது போல வேதத்தில காத்திருந்து பெற்றுக்கொண்ட சில ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்காக சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அற்புதமான ஒரு வார்த்தை, அதை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல எழும்புவார்கள். ஆமா, வீடுகளில் இப்ப காத்திருக்கிறீங்க, ஒரு மாத காலம் வீட்டிலே இருக்கிறோம், வேலைகளுக்கு போகாமல். அப்போ தேடுகிற காத்திருக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் இந்த நாட்கள் முடிந்து உங்கள் அலுவல்களுக்கு போகும்போது, மீண்டும் நம்ம ஆலய ஆராதனை ஆரம்பிக்கும் போது, ஆமென், உங்கள் எதிர்காலம் புது பலனால் கர்த்தர் நிரப்புவார். ஒரு ஆமென் சொல்லாமா? விசுவாசித்தால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இல்லைன்னா பழைய வாழ்க்கையை தான், பழைய ஆசீர்வாதம், பழைய போராட்டங்கள் தான். அவை கர்த்தர் இந்த 1 மாதம், 1.5 மாதம், 2 மாதம் எவ்வளவு நாட்கள் அனுமதிக்கிறாரோ, இது முடிந்த பின்பு புது பலன் அடைந்து நம்ம நிச்சயமாய் எழும்ப போகிறோம். அல்லேலூயா. அதெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில நம்ம பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு 8ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புது பலன். அப்ப இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான திருச்சபை பிள்ளைகளே, உங்க பலவீனங்களை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமா, நான் இப்படித்தான், எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் என்று நீங்கள் நிர்ணயம் பண்ணாதிருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அது நிச்சயமா நிறைவேறும். ஆமா, அது நிறைவேறுவதற்கு, தேவன் நிறைவேற்றுவதற்கு என்ன தடை இருந்தாலும் அதை மாற்ற கர்த்தரால் முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? யோபு வாழ்க்கையில பாருங்க, எல்லாம் இழந்து போனான், ஆனால் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, எல்லாம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரை கர்த்தரை நம்பினபடினால் நம்பின தேவன் அவனை கைவிடவில்லை. 2 தனையாய் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. புது பலன்
முதல் ஆசீர்வாதம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலனை தேவன் தருகிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த மாதங்கள் நீங்க வீட்டில் இருக்கிற நாட்கள்ல உங்களுடைய நீங்கள் ஏறெடுத்த ஜெபம் வீண் போகாது, நீங்கள் ஏறெடுத்த துதி ஸ்தோத்திரங்கள் நிச்சயமாய் வீண் போகாது. பலவீனத்தோடு அமர்ந்து கொண்டு சில நேரங்களில் முடியாத போது கர்த்தர் மறப்பதில்லை. அல்லேலூயா, ஆமென். தேவன் நிச்சயமாக இந்த நாட்கள் முடிந்து உங்களை வெளியே கொண்டு வரும்போது புது பலனோடு கர்த்தர் உங்களை நடத்துவார். அதனாலதான் கழுகளை போல் சட்டைகளை அடித்து மேலே எழும்புவீர்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி அந்த உதாரணத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். கழுகை சொல்ல காரணம் நம்ம எல்லாம் தெரிந்த விஷயம் தான். கழுகு மட்டும்தான் இருக்கிற பறவை இனங்களிலே உன்னதமான இடங்களில் தன் கூட்டை கட்டுகிற ஒரு பறவை என்று கேள்விப்படுகிறோம். ஆமே, உயர்ந்த பர்வதங்கள், உயர்ந்த மலைகள் மேல் தன்னுடைய கூட்டை கட்டுமா. அப்போ இருக்கிற பலன் அதிகமான பலன் கழுகுக்கு உண்டு. அந்த பலனை போல உன்னை நான் பலப்படுத்துவேன், புது பலனால் உன்னை நான் பிரசங்கிக்கும் போதே சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நான் உண்மையை சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில் என் சரீரத்தில் நான் புது பலனை உணர்கிறேன். அல்லேலூயா, இதுவரை இருந்தது போல ஊழியம் இருப்பதில்லை. கர்த்தர் பல மடங்கு பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமே, ஏன்னா ஆண்டுடைய வருகை சமீபம், அவருடைய கிரியைகள் ஆமே வேக வேகமாக கர்த்தர் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். அதை நம்மளால ஒருவேளை புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலனை தேவன். சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கிறோம், நன்மை வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா, ஒருவேளை நீங்களும் நன்மை வரும் என்று நினைக்கலாம். யோபு புஸ்தகத்துல ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகத்துல ஆமே நான் சொல்லுகிறான், நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, திரும்ப நான் சொல்றேன், வாசிக்கலாம் நீங்க கூட. யோபு 30:26 நான் வாசிக்கிறேன். 30:26 நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. இந்த இடத்துல நான் செய்தி எடுத்துக்கொண்டிருந்த போது நான் ஒரு கேள்வி எனக்குள்ள கேள்வினா ஆண்டவர்கிட்ட கேட்ட கேள்வி, நன்மைக்கு காத்திருந்த யோபுக்கு தீமை வந்ததுன்றாரு, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த யோபுக்கு இருள் வந்தது என்று சொல்லுகிறாரு. என்ன அர்த்தம் அப்படின்னு நான் யோசிச்சேன். நன்மை காத்திருக்க நன்மை தானே கொடுக்கணும், வெளிச்சத்தை வெளிச்சத்தை காத்திருக்கிறாரு, வரும்னு எதிர்பார்க்கிறார். அப்ப ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, நீ என்ன நினைச்சிருக்கணும், தேவன் எதை கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். ஆமே, தேவ சித்தம் என்னவோ அதற்கு நான் கீழ்ப்படிவேன். உண்மை. ஊழியத்திற்காக வந்த போது இந்த இடம் தான் அந்த இடம் தான் என்று யோசித்த நாட்கள் உண்டு. ஆனால் எந்த இடமானாலும் சரி, அந்த இடத்துல தேவன் எல்லாவற்றையும் அனுகூலமாய் மாற பண்ணுவார் என்று எனக்கு ஒரு சின்ன அனுபவம் உண்டு. எதை செய்தாலும் சரி, அது சுவிசேஷ ஊழியத்தில் ஆரம்ப நாட்டில் இருந்த போது அந்த ஊழியத்தை செய்யும் போதும் எனக்கு அனுகூலமான கதவுகளை தேவன் திறப்பார். அதனால எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதை விட நீர் எதை தருகிறீரோ அதை நான் பெற்றுக் கொள்கிறேன். அப்ப இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசினாரு, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை. ஏன் நீ நன்மைக்கு என்று காத்திருக்கிறார்? நீ கர்த்தருக்கு காத்திரு, அவர் நன்மைகளை தருவார். ஆமே, அப்போ தேவசபையில காத்திருப்பது தீமை எதிர்பார்த்து அல்ல. காத்திருந்து அவரை துதித்து வேதத்தை வாசிக்கும் போது பல சம்பவங்கள் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அப்ப தேவ சித்தம் நிறைவேற நீங்க காத்திருக்கும் போது அவர் கொடுப்பது தீமை அல்ல, நன்மையை தான் கொடுப்பார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், யோசேப்பு வாழ்க்கையில எல்லாம் தீமை தான் செய்தார்கள். ஆதிகாமம் 50:19-20 கடைசியாக யோசேப்பு சொல்லுகிறான், தன்னுடைய சகோதரர்கள் துரோகம் பண்ணின சகோதரர்கள் நின்று கொண்டிருக்கும் போது அவர்கள் எல்லாரையும் பார்த்து சொல்றான், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ நீங்கள் பார்த்து வருகிறபடியே எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணினார். ஒரு அடியிலே சொல்லுங்களேன், வீடுகளில் காத்திருக்கிற நேரத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லி உங்கள் ஆசைகளை வளர்த்துக் கொள்ளாதிருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவரே நீ என்ன செய்ய விரும்புகிறீரோ. ஒருவேளை வேலை ஸ்தலத்துல போராட்டமா இருந்திருக்கலாம். இந்த நாட்டுல வீட்டுல இருப்பீங்க, திரும்ப போய் அதே வேலையை டேக் ஓவர் பண்ணும்போது என்ன நடக்குமோ, எதிர்கால திருமணம் எப்படி நடக்குமோ, ஊழியம் எப்படி நடக்குமோ, எந்த இடத்துல ஆராதனை என்ன செய்யணும் என்று பல அங்கலாய்ப்புகள் இருக்கலாம். சரீரத்தை குறித்து வியாதியை குறித்து அங்கலாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன், முடிவுல அவர் நன்மையை தான் தருவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த இடத்துல அப்படிதான் யோசேப்பு சொல்றான், கர்த்தர் ஆமை எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணினார். அப்ப காத்திருக்கிறதுல ஒரு பகுதி என்ன, நன்மை கிடைக்கும்,
இந்த ஆசீர்வாதம் வரும், அது வரும், இது வரும் என்று சொல்லி உலக பிரகாரமான காரியங்களே நீ எதிர்பார்த்திடாமல், யோபு அப்படிதான் எதிர்பார்த்தான். நன்மை வரும் என்று எதிர்பார்த்து தீமை வந்தது. வெளிச்சம் வர நான் காத்திருந்தேன், ஆனால் இருள் வந்தது. ஏன்னா எல்லாம் இழந்து போயிட்டான். ஆனா வேதம் தெளிவா சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புதுபலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தேவன் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை தேடுகிற ஆத்மாவுக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார். முதல் ஆசீர்வாதம், கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் புது பலனால் ஆசீர்வதிப்பார். ஆமென். இரண்டாவதாக சங்கீதம் 27:14, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். 31:24 அதே வசனம் தான் சொல்லுது. 31:24, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதா இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. சங்கீதம் 27:14, 31:24 இந்த ரெண்டு வசனங்கள் சொல்லுது, கர்த்தர் இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிறது. God will establish your heart. நம்ம இருதயம் தான் திருக்குள்ளது, மகா கேடு உள்ளது என்று பைபிள்ல வாசிக்கிறோம். ஆமென். எல்லா அவயவங்கள் வெளியில தெரிகிற மாதிரி இருந்தாலும் அவன் இருதயத்தை ஆண்டவர் மறைத்து வைத்து, அது உள்ள இருந்துதான் எல்லா கேடுபாடுகள் எல்லாமே அது உள்ள இருந்து தான் வருது. அப்போ இந்த இருதயம் திடனற்று போனால், சூழ்நிலைகளை பார்த்து பயந்து திடனற்று போனால் கர்த்தருக்குள் காத்திருக்க முடியாது, கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருக்க முடியாது. ஆமென். மேடு பள்ளங்கள் காலங்களும் மாறி வருவது போல, ஆமென், ஒவ்வொரு சீசன் இருக்கு. வின்டர் சீசன் இருக்கு, சம்மர் சீசன் இருக்கு, இப்படி எல்லாவற்றிலும் மாறுதல்கள் இருக்கிறது. அதே போல தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளுடைய இருதயம், ஆமென், ஒரே சீரா நம்ம வாழ்க்கை போகாது. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், குடும்பங்கள்ல பிரச்சனைகள் இருக்கும், மனசோர்வுகள் வரும், பலவீனங்கள் வரும். ஆனால் அவைகளுக்கு மத்தியில கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தம் இரண்டாவது, அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தம் வரல. அல்லேலூயா. இருதயங்களை ஸ்திரப்படுத்த. நம்ம மாடியில சபை நடத்தி கொண்டிருந்த போது திடீர்னு ஒரு நாள் அந்த ஓனர் வந்து இந்த இடத்த காலி பண்ணுங்க, என்ன ஒரு 35,000-40,000 செலவு பண்ணிருப்பீங்களா அப்படின்னு கேட்டாரு. அப்போ ஒரு மாதிரி ரொம்ப தூக்கி வாரி போட்ட மாதிரி, ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் செலவு பண்ணிட்டோம். ஆனா அவர் சொன்னது என்ன, 40,000 இருக்குமா, நான் கொடுக்குற இடத்துக்கு காலி பண்ணுங்க, நைட்டுக்குள்ள காலி பண்ணும் அப்படின்னாரு. ஒரே பயம், என்ன செய்வதுன்னு. பாக்ஸ் எல்லாம் வெளியே வச்சிருந்தேன், ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் வெளியே வச்சிருவோம், எல்லாம் எடுத்து நாங்க வேற போட்டு போட்டிடுவோம்ட்டாங்க. இருதயம் கலங்கம் அடைந்தது. அப்போ இந்த வசனம் பாருங்க, கர்த்தர் எழுதி வைத்த வார்த்தை நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்தினார். ஆமென். ஜெபம் போட சொன்னார். ஒரு 21 நாட்கள் நம்ம எல்லாம் ஜெபித்தோம், சபையில ஜெபித்தோம். அந்த மாடி சபையில 21 நாட்கள் முடிந்து இப்பொழுது ஆராதிக்கிற இடத்தை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. வாழ்க்கையிலும் வேலை செய்கிற ஸ்தலத்திலும் பலவிதமான நேரங்களில் இருதயத்துல தான் பிசாசு கை வைப்பான். உன் இருதயத்தை கலங்க பண்ணிட்டா போதும். ஆமென். இருதயத்துக்கும் மூளைக்கும் நேரடியா தொடர்பு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மூளை கமாண்ட் கொடுக்குது, என்ன செய்யணும். இந்த இதயம் துடிக்குது. அல்லேலூயா. ஆமென். சந்தோஷம் துடிக்குது, இல்லனாலும் துடிக்குது, டிப்ரெஷன் ஆகுது, லோ பிபி, ஹை பிபி, எவ்வளவோ பலவீனங்கள், வியாதிகளை கேள்விப்படுகிறோம். இந்த இருதயம் இதை பிசாசு தொட அனுமதிக்க கூடாது. ஏன் தெரியுமா, இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. உன் இருதயத்துல எப்பொழுது கர்த்தரை துதித்து அவரை கீர்த்தனம் பண்ணி பாடுகிற அனுபவம் இருக்குமேயானால், நிச்சயமாய் சொல்லுகிறேன், நம்முடைய இருதயத்தை ஒருவனாலும் கலங்க பண்ண முடியாது. இரவிலே ஆமென் அழுகை என்று சொன்னால் காலை அக்களிப்பு, சந்தோஷம். நிச்சயமா சொல்லு, இரவிலே ஒரு மனபாரம், வீட்டுல சண்டை, போராட்டம், மனசுல கஷ்டம், திரும்ப அடுத்த நாள் காலையில கர்த்தர் தூங்கி எழுந்த உடனே ஒரு தெளிந்த நீரோடையை போல, ஆமென், கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. அவை இரண்டாவது ஆசீர்வாதம், சோர்ந்து போயிருக்கீங்க யாரோ, அதான் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவர். 1 பேதுரு 5:10 சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய நித்திய மகிமைக்கென்று ஆமென் அழைக்கப்பட்டவராய் இருக்க சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடல் வைக்கிற உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இரண்டாவது ஆசீர்வாதம், கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சிறப்படுத்துவார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5:10, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடல் வைக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச நாட்கள் என்று பைபிள் தெளிவாக சொல்கிறது. வேதம்
ஆமே. அவை இந்த கொஞ்ச நாட்கள்ல உனக்கு இருக்கிற இந்த பாடுகள், போராட்டங்கள், அவன் எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தரை மாற்றுவார், நிச்சயம் மாற்றுவார். அந்த மாறுதல் வருகிறவரை உன் இருதயம் சோர்ந்து போக கூடாது, உன் இருதயம் தத்தளிக்க கூடாது, உன் இருதயம் வேறு பாதைக்கு போய்விடக் கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் கர்த்தருக்காகவே காத்திருக்க வேண்டும். சோதனை காலமானாலும் ஆமென், பஞ்சத்தின் காலமானாலும் ஆமென், நம்முடைய வியாதியின் காலமானாலும் நீ அவருக்காக காத்திருக்கும் போது இரண்டாவது ஆசீர்வாதம் சொல்றாரு, உன் இருதயத்தை கர்த்தராகி நான் ஸ்திரப்படுத்துவேன். ஆமென். அப்ப இருதயம் அங்க எங்க அங்கலாய்க்கலாம், பலவிதமான யோசனைகள் இருக்கலாம். ஆமென், நான் இப்படி இருந்திருப்பேன், அப்படி இருந்திருப்பேன், அது என்னை கைவிட்டு போச்சு, இந்த நபரால் தான் இந்த பிரச்சனை என்று நினைக்கலாம். இல்ல, அருமையான தேவ பிள்ளையே, உன்னை உருவாக்கவும் கர்த்தர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவதை நீ அறிந்து கொள்ளவும் தான் உன் வாழ்க்கையில அந்த உனக்கு துரோகம் செய்த நபரை கர்த்தர் அனுமதித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உனக்கு வியாதியை கர்த்தர் அனுமதித்தார். ஆமே. ஊழியத்துல சில சோர்வுகளை தேவன் அனுமதித்தார். காரணம் என்ன? அவர் ஒருவரே உன்னை ஸ்திரப்படுத்த, பணம் அல்ல, அல்லேலூயா, படிப்பு அல்ல, அது ஸ்திரப்படுத்தாது. நீ அதை நம்பிக்கிட்டு இருக்க. அதனால ஆண்டவர் சொல்றார், இரண்டாவது ஆசீர்வாதமா, உன் இருதயத்தை நான் ஸ்திரப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆமே. கொஞ்ச கால பாடம் அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சபை குடும்பங்களே, உங்கள் இருதயங்களை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். ஆமே. உங்கள் பாதை வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள். அவர் சபையாய் எல்லாவற்றையும் முடித்து தருவார். இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிறவர். மூன்றாவதாக, கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்க்கும்போது 33ஆம் சங்கீதம் 18, 19, 20. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடவுமானவர். அல்லேலூயா. ஆமென். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறார். மூன்றாவது ஆசீர்வாதத்திற்குள்ள 3 ஆசீர்வாதம். 19, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும். அருமையான தேவ பிள்ளையே, ஆமென், நல்ல நன்மையான ஈவுகளினாலே தேவன் உங்கள் எதிர்காலத்தை நிரப்புவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் மாதம், ஆமை, வீட்டுக்குள்ள நீங்க அடங்கி இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறபடினால் உலகத்தார் என்ன சொல்றாங்க? ஆமை, பலவிதமான பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள மன பாதிக்கப்பட்டு என்ன செய்வது அறியாமல் அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. பொழுது போக முடியல. யாரோடு தொடர்பு கொண்டாலும் கர்த்தரை அறியாத பிள்ளைகள் சொல்லுகிற காரியம் என்ன செய்வதுன்னு தெரியல. ஆனா கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் நமக்கும் சில நேரங்கள் போர் அடிக்குது, சில நேரம் என்ன செய்ய தெரியல. ஆனாலும் நமக்கு வேதம் இருக்கிறது, நமக்கு ஆராதனை இருக்கிறது, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்கிற தேவன் இருக்கிறார், கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் இருக்கிறோம். நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் தேவன் தந்திருக்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதம், பஞ்ச காலத்திலும் உங்களை போஷிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பஞ்ச காலத்திலும் சாரிபாத் விதவை வீட்டுக்கு அன்னைக்கு தீர்க்கதரிசி தேவன் அனுப்பினார். எதற்காக? ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு அனுப்பி இருக்கலாம், செல்வந்தன் வீட்டுக்கு அனுப்பிக்கலாம். அந்த சாரிபாத் ஊர்ல பெரிய செல்வந்தன் வீட்டுக்கு அனுப்பிக்கலாம். ஆனால் ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்ப காரணம் என்ன? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அந்த விதவையை கொண்டு அந்த ஊழியக்காரனை போஷிக்கவும், இந்த ஊழியக்காரனை கொண்டு பஞ்ச காலம் எல்லாம் அந்த விதையும் வீட்டிலே எண்ணெயும் மாவும் குறைவுபடாமல் தேவன் நடத்த அந்த சூழ்நிலை தேவன் ஏற்படுத்தினார். அருமையான தேவ பிள்ளை, ஏதாவது பற்றாக்குறையில் இருக்கீங்களா? எதை குறித்தும் பயமா? எதிர்காலத்தை குறித்து ஆமென், எப்படி இருக்க போக, வருமானம் என்ன, இது ஒரு நிரந்தரமான வேலை இல்லையே, கவலைப்படாதிருங்கள். விசேஷமா வாலிப பிள்ளைகள் கவலைப்படாதிருங்கள். அற்புதமாய் தேவன் நடத்துவார். ஆமென். அதான் 3வது குறிப்பு. கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? பஞ்ச காலத்திலும் தேவன் அவர்களை போஷிக்கிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, 2வது ஆசீர்வாதம் அதுல கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. யார் உங்களை அறிந்தாலும் அறியாவிட்டாலும் சில நேரத்தில் சில நண்பர்கள், சில உறவுகள் உங்களை விட்டு பிரிந்து போகலாம். நீங்கள் உயிருக்கு உயிரா நேசிக்கிறாள் நம்பி இருக்கிற நபர்கள் நம்பிக்கை இழந்து போகலாம். அருமையான தேவ பிள்ளையே, அதை குறித்து நீ கவலைப்படாதீர்கள். ஏன் தெரியுமா? ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உனக்கு பக்கபலமாய் இருக்கத்தான் சில நம்பிக்கைகளை நம்மை விட்டு அற்று போக பண்ணுகிறார். பாருங்க, லோத்து ஆபிரகாமும் ஒரே சமயத்தில் பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். ஆபிரகாமை தேவன் அழைத்தார், லோத்து அவனோடு கூட உறவு முறை, அதனால கூட போறான்.
ஆனால் ஆபிரகாமுக்குள் இருந்த தரிசனம் வேற, லோத்துக்குள் இருந்த தரிசனம் வேற. ஆபிரகாமுக்குள் இருந்த வாஞ்சை வேற, லோத்துக்குள் இருந்த வாஞ்சை வேற. ஆபிரகாமுக்குள் தேவன் வைத்திருந்த வாக்குத்தத்தம் வேற, லோத்தை குறித்து வைத்திருந்த வாக்குத்தத்தம் வேறு. ஒரு அழிலே சொல்லுங்க, ஆபிரகாம் பார்த்தான் சொன்னாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆமே, உனக்குள் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமே, அல்லேலூயா. இது ஆபிரகாமினுடைய அழைப்பு. அதுவேதான் அவன் பரதேசியை போல போகிற இடம் என்னதென்று அறியாதிருந்த போதும் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து கர்த்தருக்காக காத்து கொண்டே அவருடைய பாதைகளுக்காக அவருடைய சத்தத்திற்காக அவன் அதையே குறிக்கோளை போய்கொண்டே இருக்கிறான். நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். சோர்ந்து போன நேரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் திடீரென்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார், லோத்துக்கு அல்ல. ஆபிரகாமுக்கு தரிசனமானார். நீ கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளையா? நிச்சயமா சொல்லுகிறேன், கர்த்தர் உனக்கு தரிசனமாவார். அல்லேலூயா. எப்படி தரிசனமாவார்? வசனத்தின் மூலமா பேசுவார், ஊழியக்காரனை கொண்டு பேசுவார். ஆமே, நீ வீட்டுல இருக்கிற நாட்களிலே உன்னை தேடி நன்மையான செய்திகள் வரும். கர்த்தர் பாருங்க, நீ இருக்கிற இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் எப்படித்தான் தரிசனம் கண்டான், லோத்துக்கு கிடையாது. தரிசனம் கண்டாங்களா, திரும்ப போறாங்க. போகும்போது கொஞ்சம் சுயமாய் அவர்கள் வேறு முடிவு எடுத்தார்கள். அல்லேலூயா. ஒரு மாசம் ஆச்சு, வெளியே எங்கேயும் போக முடியலன்னு சொல்லி சுயமாய் நீங்கள் முடிவெடுக்காதீர்கள். ஆமே, உங்கள் பாதுகாப்பு தேவன் தான், உங்கள் பராமரிப்பு தேவன் தான். அதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. உங்கள் சொந்த உழைப்பெல்லாம் இரண்டாவது தான். தேவன் ஒரு சோர்ஸ், ஒரு வழியை காமிச்சதுனாலதான் நீ வேலைக்கு போற, உழைக்கிற. அந்த வேலையை கொடுத்தது கர்த்தர். அதுல நிலைத்திருந்து அதுல உயர்ந்திருக்க, சம்பாதிக்க, சேமிக்க, பூமியை சுதந்திரிக்க கர்த்தர் பலன் தருவார். அல்லேலூயா. இந்த இடத்துல லோத்து தன் பலத்தை நம்பினான். 13ஆம் அதிகாரத்துல யோர்தானுக்கு அருகான சமபூமி பசுமையாய் இருந்ததினாலே அதை அவன் தெரிந்து கொண்டான். ஆமா. ஆனால் ஆபிரகாம் அப்படி அல்ல, கர்த்தர் சொல்லுகிறவரை போய்கொண்டே இருந்தான். நடந்த சம்பவம் என்ன? கர்த்தர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, உன் கண்களை ஏறெடுத்து பார். இப்ப ஆபிரகாம் கண்ணை திறந்து பார்க்கிறான். ஆமே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது நீ எழுந்து மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு நடந்து போ, கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு தருவேன். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? லோத்துக்கு அப்படி இல்லை, சமமான பூமியை தெரிந்து, சோதம் குமார் அருகிலே தெரிந்து கொண்டான், அழிவை கண்டான். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் அப்படி அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவளை பஞ்சத்தில் உயிரோடு நம்மை காப்பது மட்டுமல்ல, கர்த்தருடைய கண் உங்கள் மேல் நோக்கம், ஆபிரகாம் மேல் நோக்கமாக இருந்தது. அதனால்தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் 3வது ஆசீர்வாதத்தில் 3 ஆசீர்வாதம். ஒன்று, பஞ்சகாலங்களில் தேவையின் நேரத்தில் தேவையை சந்திக்கிற யெகோவா ஈரேவாக உங்கள் வாழ்க்கையில் இடைபடுவார். 2வதாக, உங்க மேல அவர் நோக்கமாய், கண்ணோக்கமாய் இருந்து உங்களை காண்கிற தேவன் எல் ரோய் என்ற நாமத்தை உடையவர் உங்களை பார்த்து உங்கள் கண்களை உங்கள் மேல் பதிய வைத்து நடத்துவார். 33ஆம் சங்கீதத்துல 3வது ஆசீர்வாதம் 18வது வசனம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறார். அல்லேலூயா. மரண பயம் இருக்கிறதா? அல்ல ஏதாவது சூழ்நிலைகள்ல சோர்ந்து போய் என்ன நடக்கும் என்கிற நிலைமை, எனக்கு பின்பு என் குடும்பம், என் பிள்ளைகள், ஊழியம் என்று யோசிக்கிறோமா? கவலைப்படாதீர்கள். அல்லேலூயா. ஆமென். வயது முதிர்ப்பு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அல்ல. அல்லேலூயா. மரணம் எந்த நேரத்தில் சந்திக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மரணத்திலிருந்து உன்னை ஆத்துமாவை விடுவித்து விலக்கி காக்கிற தேவன். அல்லேலூயா. உன்னை கொண்டு செய்ய நினைத்ததை செய்யாமல் தேவன் பிசாசுக்கு அனுமதியே கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உன் மரண பயங்களை கர்த்தர் மாற்றுவார். மரணத்திற்கு எதிரான கண்ணிகளை சத்துரு வைக்கும் போதெல்லாம் அந்த கண்ணிகளை தெளிக்க பண்ணுவார். ஆமே. இதான் 124ஆம் சங்கீதம், தாவீதின் அனுபவம். ஆமே. வேடனுக்கு தப்பின குருவியை போல என் ஆத்துமா தப்பினது. அல்லேலூயா. ஆமே. கண்ணியும் தெரித்தது. அடுத்த முறை அந்த டிராப்பை வச்சு உன்னை பிடிக்காமல் இருக்க, உனக்கென்று உன் ஆத்துமாவை சேதமடைய, உன் ஆத்துமாவை வியாகுலப்பட வைக்கிற, உன் ஆத்துமா தேவனோடு இசைந்திராதபடி பிரச்சனைகளை கொண்டு வருகிற அந்த கண்ணி, அந்த டிராப், அதையும் தேவன் உடைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் வருகிறது. உன் ஆத்துமாவை துக்கப்படுத்துகிற, அதுதான் இங்க மரணம் என்று சொல்லுகிறார். உன் ஆத்துமாவை துக்கப்படுத்துகிற எந்த சூழ்நிலையில் இருந்தோ கர்த்தர் உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. 3வது ஆசீர்வாதத்துல 3 ஆசீர்வாதங்கள். பஞ்சகாலத்தில் உன்னை உயிரோடு வைப்பார். கர்த்தருடைய கண் உங்க மேல் நோக்கமாய் இருக்கும். யெகோவா ஈரே எல் ரோய். அடுத்து மரணத்திற்கு உன்னை விலக்கி பாதுகாக்கிறார். ஆமே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு 3 ஆசீர்வாதங்கள் பார்த்தோம். கடைசியாக 4வது முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12-13. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும்,
அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அல்லேலூயா. நான்காவது ஆசீர்வாதம், புதிய வானமும் புதிய பூமியும் நிச்சயமாய் உண்டாகும். ஆமென். சொல்லப்படுகிறதான இந்த வாக்குத்தத்தம் பரிசுத்தவான்கள் அநேகர் இன்றைக்கு இளைப்பாறுதல்ல பிரவேசித்து காத்து இருக்கிறார்கள். நாமும் அவருடைய இரண்டாம் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அப்போ மரணத்திற்கு பின்பு சம்பவிக்க போகிறதான ஒரு வாக்குத்தத்தம் வேதத்தில் எழுதப்பட்டது உண்மையானால், நீ ஜீவனோடு இருக்கும் போதே உனக்கு வேண்டிய அத்தனை நன்மைகளையும் இந்த பூமியிலே தந்து உன்னை உயர்த்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான்காவதாக, கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தங்கள் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். ஒரு அழிய சொல்ல மாட்டீங்களா? தேவன் உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாரோ அதெல்லாம் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது, தனிமையில பேச்சுலரா இருந்த போது, தூங்கும் போது வேதத்தை வாசி தூங்கும் போது ஆமென் பல தரிசனங்களை கொடுப்பார். அதெல்லாம் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருப்பதை அதை ஆண்டவர் காண்பிக்கிறார். இதெல்லாம் உனக்கு அப்ப ஈஸியா தோணுது. சபை நடத்துற பிரசங்கம் பண்றோம் ஒரு இடத்துல, அப்போ ஒரு சம்பவம் நடக்குது, வருது, சுகம் பெறாங்க, சொல்றாங்க. இதை குறித்து ஏற்கனவே எனக்கு சொன்னதை அந்த நேரத்துல என் மனதுக்கு ஆவியானவர் சொல்லும் போது ரொம்ப ஈஸியா இருக்கு. அது ஒரு பெரிய பரபரப்பா இல்லை. ஏன்? ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். ஒரு முறை நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து தனிமையில ஒரு முதல்ல வேலை கொடுத்தார் ஆண்டவர். அந்த வேலையில் இருக்கும்போது, இரவில படுத்திருக்கும் போது நான் நின்று கொண்டிருப்பேன், ஜனங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப நான் யோசிப்பேன், ஏன் நான் நின்று, அப்ப சர்ச்சில் பாஸ்டர் நிக்கிறாரு, நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமே, அது போல நான் நிக்கிறேன். என்ன பாஸ்டர் விளக்கம் கேட்ட போது, ஒருவேளை ஊழிய அழைப்பு உங்களுக்கு இருக்கலாம், ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நமக்கு என்ன வாக்குத்தத்தம் தந்தாரோ அதெல்லாம் நிச்சயமா நிறைவேற்றுவார். ஆமென். நான் நின்று சொல்லுகிறேன், நீங்க பேச்சுலரா இருக்கீங்களா? வசனம் சொல்லுது, தனிமையானவனுக்கு தேவன் வீடு வாசலை கொடுக்கிறார். அப்படின்னா சொந்தமான வீடு வாசல் என்று அர்த்தம் அல்ல. முதலாவது, ஒரு வீடு என்றாலே என்ன? குடும்பம், கணவன் மனைவி. தனிமையா இருக்கிறவனுக்கு ஏற்ற துணையை கத்து தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ ஒருவேளை ஆணா இருந்தா ஏற்ற பெண்ணை தருவார், பெண்ணா இருந்தா ஏற்ற துணையை தேவன் நிச்சயமாய் தருவார். ஆமென். நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க, ஆண்டவருக்கு நீங்க காத்திருக்கிறீங்க. வாக்குத்தத்தம் ஒரு நாள் பொய்யா போகாது. ஒரு அழிலியா சொல்லுங்க. ஆமென். அப்ப திருமணம் நடக்குதா? திருமணமான என்ன? வீட்டின் ஆசீர்வாதங்கள். ஒரு வீட்டுல என்ன நீதிமொழிகளை சொல்ற, வீடு நன்மையும் அருமையுமான பொருள்களால் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. அரண்மனை அலங்கரிக்கப்பட்டதா இருக்கும், அலங்கத்துக்குள்ள சமாதானம் இருக்கும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறார். பிள்ளைகளை தருகிறார், அவருடைய எதிர்கால சந்ததிகள், அல்லேலூயா, சபையை தருகிறார். ஆமென். வாக்குத்தத்தம் என்ன பண்ணினாரோ அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். சோ கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நடக்கும். அதுக்கு நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை. யாக்கோபு 5:7 யாக்கோபு 5:7 சொல்றாரு, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையோடு, ஆமென், லாங் பெர்சிவியரன்ஸ், நீடிய பொறுமையோடு கூட தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். யாக்கோபு 5:7. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார். அல்லேலூயா. பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும், நிச்சயமா அடையணும். நடக்கிறது என்ன? விவசாயம் எல்லாம் காமிக்கிறாங்க, வெத்தலை தோட்ட காட்சாங்க செய்தியில. பூக்கள் பறிக்க ஆள் கிடையாது, பல லட்சமான பெருமானம் உள்ள பூக்கள் எல்லாம் விதை போட்டாங்க, அறுவடை இல்லை. அல்லேலூயா. ஆமா, உலக ஜனங்கள், உலகத்தை நம்பி இருக்கிறவர்கள் சில நேரங்கள்ல ஆமென் கர்த்தர் அனுமதிக்க கூடும். ஆனால் ஸ்பெசிபிக்கா கர்த்தரை காத்திருக்கிறவர்களுக்கு, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு என்ன நன்மைகள் தியானிக்கிறோம். ஆமென். வாக்குத்தத்தங்கள் பொய்யாய் போவதில்லை. பூமியிலே ஆமென் நீ பயிரிடுகிற ஒவ்வொரு பயிரினுடைய காரியங்கள்ல நற்பலனை நீ நிச்சயமா அடைவாய். முன்மாறி பின்மாறி மழையை தந்து உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். அமெரிக்க ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் நல்ல ஒரு விசுவாசி. அவரை கேட்டாங்க, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப அவர் சொன்னார், தன்னுடைய சொந்த மாநிலம், மாகாணம் டெக்சாஸ், அமெரிக்கால டெக்சாஸ் பகுதியை சேர்ந்தவர், அந்த இடத்துல பயங்கரமான குடிகாரனா இருந்து இன்னைக்கு நான் மரித்திருப்பேன் என்று சொன்னார் முன்னாள் ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் அவர்கள்.
ஆமென். கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால அமெரிக்க ஜனாதிபதியாக கர்த்தர் உயர்த்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இது ஒருவேளை நானும் கேட்டுக்கொண்டு நீங்களும் அப்படிதான் கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதிருப்பீர்களானால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வராதிருப்பார்கள். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஆமென், உன்னை குறித்த பெருமைகள், உன்னை குறித்ததான நினைவுகள் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. கர்த்தரை பெருசா பாருங்க, கர்த்தரை பெரிதாம சொல்லி காண்பீங்க. உன் சக கொலீக்ஸுக்கு இயேசுதான் உண்மையான தேவன் சொல்ல நீங்க முயற்சி எடுங்க. உன் வேலை போகாது. நிறைய பேர் என்ன பயம், நிறைய பேர் என்ன பண்றோம், ஐடி ஃபீல்டு மற்ற மாடர்ன் டெக்னாலஜில இருக்கிறதுனால ஒரு மாதிரி நம்மளே கேவலமா நினைக்கிறோம். கிடையாது அருமையான தேவ பிள்ளை, நீ செய்து பார், முயன்று பார். நீ இயேசுவின் பிள்ளை என்பதை அடையாளம் காட்டிப்பார். அல்லேலூயா. ஒரு வாரம், ஒரு நாள் அல்லது ஒரு மாசம் உன்னை குறித்து எரிச்சல் அடையலாம். ஆமென். சில ப்ரமோஷன் வரும்போது ஒரு பேரை 2வது லிஸ்ட்ல வைக்கலாம். ஆனால் அல்லேலூயா, சகல அதிகாரம் படைத்த தேவனுடைய கண் உன்மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆமென். பஞ்சத்தில் உன்னை உயிரோடு காக்கிற தேவன். அல்லேலூயா. புது பலனை கொடுக்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். கர்த்தர் உன்னை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அவரை வெளிப்படுத்து, அவரை வெளிக்காட்டு, அவரை பெரிய சூமாக்கி நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதுல ஆமென் மும்முரம் வைராக்கியத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்து. அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் 4வது ஆசீர்வாதம் தான் ஆமென். தேவன் தான் தந்த வாக்குத்தத்தின்படியே இயேசு சீக்கிரமாய் வருவார், நம்மை அழைத்துக் கொண்டு போவார். ஆமென். வேறாக பிரித்து துன்மார்க்கனுக்கு என்று நரகமும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு என்று பரலோகத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். இந்த நன்மைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள பரலோகத்தின் நன்மை, புதிய வானம், புதிய பூமி, இந்த பூமியில வாழும் போது தேவையான அத்தனை ஆசீர்வாதம் நீ சுதந்திரித்துக் கொள்ள நீடிய பொறுமை உள்ளவனாய் இருக்க வேண்டும். நீடிய பொறுமை உள்ளவனாய் இருக்க வேண்டும். போதிக்கிற நான் நீடிய பொறுமை உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆமே. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்லி ஊழியத்தை பெரிய ஆளாயினோ, பெரிய சபை கட்டினோம் அப்படின்னு சொல்லி பலவிதமான இல்லாத காரியங்களை, பொல்லாத காரியங்களை, தீர்க்க தரிசனம், அவைகள் இவைகள் என்று எனக்கு தேவன் சொல்லாத காரியங்களை சொல்லி குழப்பத்தையும் ஆமே வீணான பிரச்சனைகளை உண்டு பண்ணாமல் கர்த்தருக்காக நான் காத்திருப்பேன். ஆமே. யோபு சொன்னது போல நன்மை வரும் என்று காத்திருந்தேன், தீமை வந்தது. வெளிச்சம் வரும் என்று பார்த்து கொண்டிருந்த இருள் வந்தது. ஆமே. நன்மையும் வெளிச்சமும் வரும் நீ ஏன் பார்க்கிற? ஆமா, எது வந்தாலும் சரின்னு சொல்லு. கர்த்தர் எதை கொடுத்தாலும் சரி, அதுல முடிவு வெளிச்சம் தான் இருக்கும், அதுல முடிவு நன்மைதான் இருக்கும். ஆமே. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி பாருவார். நான் திரும்ப வாசிக்கிறேன். The Lord is good to those who wait for him, to the soul who seeks him. அவரை தேடுகிற ஆத்துமாவுக்கு அவர் நல்லவர். ஆமே. அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி அவருடைய சமூகத்துல கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நான் உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். இந்த வருஷ வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திரு. அல்லேலூயா. நீடிய பொறுமையோடு காத்திரு. இடையில பதற்றப்பட்ட வாயின் வார்த்தைகள் அல்லேலூயா உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில சரிப்படுத்ததான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆமே இன்னும் முதிர்ச்சி அடையாத கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ குடும்பத்தின் உறவுகளையோ தேவன் வைத்திருப்பார், சபையில வைத்திருப்பார். அல்லேலூயா. எதற்காக? அந்த ஜனத்தின் மீது, அந்த நபர் மீது எரிச்சல் கொள்ள அல்ல, உன்னை பக்குவப்படுத்த. ஆமே. நீ கர்த்தருக்கு காத்திருப்பதினாலே நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. ஆபகுக்கு 2:3 சொல்லுது, காத்திரு, நிச்சயமாய் உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஆமே. எபிரேயர் 6:13-15 வசனம் வரை ஆபிரகாம் வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று காத்திருந்தான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. சங்கீதம் 25:5 சங்கீதத்தினுடைய அனுபவம், என்னை சத்தியத்திலே நடத்தும், என்னை போதித்தருளும். அல்லேலூயா. Lead me in your truth and teach me. என்னை நடத்தும், சத்தியத்தில் நடத்தும். ஆமென். எனக்கு கற்றுத்தாரும். சங்கீதம் 37:34 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வழியை கர்த்தர் அறிவார். நீ போகிற பாதையை தேவன் அறிவார். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஆமே. துன்மார்க்க அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கை உயர்த்தலாமா? நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை மட்டும் நீ பார்த்துட்டு, அவர் வழியை, ஒரு மனுஷனுடைய வழியை நீ பார்த்து கொண்டிருந்தால் ஒருவேளை தவறான வழிக்கு போகலாம், பாதை மாறி போகலாம், அவனுடைய சுயேஷ்டத்திற்கு போகலாம். அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றாதே. ஆமென். மனுஷனுடைய அடிச்சுவடுகள் அல்ல. அல்லேலூயா.
118 சங்கீதம் 8ஆம் வசனம், மூக்கிலே சுவாசம் உள்ள எந்த மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். அல்லேலூயா. உனக்கு முன்மாதிரி யாரை பார்க்கிற? ஆமென். மற்ற குடும்பங்களை பார்க்காத. அல்லேலூயா. அவங்க உயர்ந்திருக்கிறான், இவங்க உயர்ந்திருக்கிறான், எனக்கு கிடைக்கல, அந்த ஊழியக்காரர் இவ்வளவு உயர்ந்து விட்டா. இல்லை, வேதம் தெளிவாய் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். நீ நான் கைக்கொள்ள வேண்டியது அவருடைய வழி. அவன் வெயிட் ஃபார் த லார்ட், கீப் ஹிஸ் வே. அவருடைய வழியை நீ நான் கை கொள்ளும் போது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவாய். ஆமென். அல்லேலூயா. உனக்கு எது இல்லைன்னு நீ ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாயோ, கவலைப்படுகிறாய், கண்ணீர் விடுகிறாயோ, அவன் இந்த நாட்கள் முடிந்து நீ வெளியே வரும்போது ஆமென், கர்த்தர் உனக்கான நன்மையான ஈவுகளையும் உனக்கான ஆசீர்வாதத்தின் கதவுகளையும் தேவன் திறக்க வல்லவராய் இருக்கிறார். பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவாய். ஆமென். அவர் உன்னை உயர்த்துவார். வேதவசனம் தெளிவா சங்கீதம் 37:34 படி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு நீங்கள் இந்த நாட்களை காத்திருக்கிறபடினாலே, அவர் வழியை கை கொள்ளுகிறபடினாலே கர்த்தர் உங்களை சுதந்திரவாளிகளாய் மாற்றுவார். ஆமென். அதை அனுபவிப்பதற்கு உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துரு, பலவீனம், ஆமென், பற்றாக்குறைகள், இருமனங்கள், அல்லேலூயா, சரீரத்தில் வியாதிகள் எல்லாம் அறுப்புண்டு போகும். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் நீ உதவி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கான ஆசீர்வாதம். புலம்பல் 3:25. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கும் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. புது பலனை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கவும், ஆமென், எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்தவும், ஆமென், பஞ்ச காலத்திலே எங்களை உயிரோடு காக்கவும். அல்லேலூயா. உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கவும், மரண பயங்களில் இருந்து எங்களை விடுவிக்கவும். ஆமென். கடைசியா பார்த்தோம், வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்பட்டு வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்து, ஆமென், உமக்குள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் உமக்கு சாட்சிகளாய் வாழவும் ஆண்டவரே எங்களை காத்திருக்க பண்ணுகிறீர். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி பிள்ளைகளை உயர்த்துவீராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து, அல்லேலூயா, அவர்களுடைய வழிகளை கை கொள்ளும் போது, ஆமென், பூமியை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். துன்மார்க்கன் வேறுண்டு அறுப்புண்டு போவான் என்ற வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரை உயர்த்துவீராக. சிறு பிள்ளைகள், முதியவர்கள், ஆமென், நடுத்தர வயதில் உள்ளவர்கள், ஆண்கள் ஐக்கிய, பெண்கள் ஐக்கியத்தில் உள்ளவர்கள், ஆமென், ஒவ்வொருவரையும், ஆமென், சிறு கை குழந்தைகள் ஒவ்வொரு மீதும் உங்க ரத்தத்தை நான் பூசுகிறேன். ஆண்டவரே, இந்த தொற்று நோய்கள், ஆமென், கிருமிகள் ஒன்றோ எங்கள் குடும்பங்களுக்குள் நுழையாதபடி நீ வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுவீராக. உம்மை தேடுகிற, உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீ நல்லவராகவே இருக்கிறீர். கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படியே எங்கள் அன்பு குடும்பங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டும் என்று, பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று, தம்முடைய பிரசன்னத்தாலே அலங்கரிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் பாதுகாவலும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.